ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஒரு எபிசோட் பார்த்தேன். திருப்தியோடு பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போய் வண்டி மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வண்டி போயிட்டே இருந்தது. என்னடா அது ஸ்பீட் பிரேக்கர் அப்படி இப்படி தேடி பார்த்தா பூர்ணிமாட்ட போய் மாட்டிட்டாரு கமல்ஜி. ஐயோ, அந்த பொண்ணு பேசுற ஒரு நாள் ஃபுல்லாக பேசுமே, அந்த பிரச்சனையா எடுத்தாரு. ஆமாம்ப்பா, இன்னைக்கு பூர்ணிமா விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த பொண்ணு லட்சம் வைக்க தொடங்கிச்சுன்னா குறைக்கவே குறையாத. சரி ப்ரோ, அதுக்கப்புறம் வரலாம். என்ன எக்ஸ்பிரஸ் வேகத்தில் என்ன போச்சு? இல்லை நல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்ணார். நான் புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து கமல்ஜிக்கு மாயா அவர்களை குறை சொன்னால் கோவம் வருதுன்னு மீம்ஸ்லாம் பார்த்தேன். நான் சத்தியமாக அதெல்லாம் நம்பவே மாட்டேன். ஆனால் உண்மையிலே ஒரு கோவம் வருது போ அவருக்கு. எங்கேயா பின்னாடி வரேன். சரி, ஃபஸ்ட்டு டிக்கெட்டு ஃபினாலேயே இவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ இது ஜெயிச்சது சரியா தவறான்னு விவாதம் இல்லை. இந்த கேமே ஒரு தவறான வழியில் தான் போய் ஜெயிக்க முடியும், அப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓ, தவறான வழியில சரியா ஆடுகையா? தவறான வழியில் எப்படி சரியாகிறது? என்ன திருட சொல்லிட்டாங்க, சரி திருட சொல்லிட்டாங்க. ஆனால் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது, சரி. ஆனால் திருடன்னு ஒத்துக்கவும் செய்யணும். என்னடா, அவங்க தானே திருட சொன்னாங்க, அவங்க திருடத்தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ திருடன்னு ஒத்துக்கணும். புரியல? அந்த மாதிரி தான் இந்த டாஸ்க்கு. எனவே கமல்ஜி சில விஷயங்களை அழகாக கிளாரிஃபை பண்ணாரு. நான் கூட அர்ச்சனா கதை இதோட முடிஞ்சிருமோன்னு நினைச்சேன். கம்பேக் வந்துச்சுப்பா அந்த பொண்ணு. நல்லா செமையா கம்பேக் வந்தது. கமல்ஜிக்கு பிடிக்கல, ஆஃப் பண்ணிட்டாரு. எப்படி ஆஃப் பண்ணாருன்னா, எப்படி கம்பேக் வந்ததுன்னு சொல்றேன். அதாவது உண்மையாலே அந்த கார்டுல, சரி நான் இப்போ கேட்குறேன், அந்த கார்டில் சிவப்பு நிறம் தானாகவே வந்து ஒட்டி விட்டதா? இதான் கமல்ஜியின் தீர்ப்பா? ஒரு சிவப்பு கலர்ல ஒட்டி இருக்குப்பா, தானாவே வந்து ஒட்டிச்சா. ஏன்னா விஜய் வந்து எச்ச வச்சு அலச்சாரம் போயிடுச்சா, அப்போ அது தானா ஒட்டினதில்லை. எப்படி வந்துச்சு? கடைசி வரையும் எங்க தலை குழம்புதே. எப்படியா வந்துச்சு அந்த கார்டு? கமல்ஜி வழக்கு அது கிடையாது. என் தம்பி நிக்சனு ஒரு கார்டை எடுத்தார்ல, அதுக்கு விஜய் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார்ல, அதுக்கப்புறம் அவர் எடுத்தானே, அது டபுள் ஸ்வாப்னு சொன்னீங்களா, அதன் மூலமாக தான் அவர் ஜெயிச்சாரு. கரெக்டுங்களா? அதை விசாரியானா உடனே விஜய் நீங்கள் அந்த எந்த நோக்கத்துக்காக கொடுத்தீங்க? அதாவது நமக்கு விளக்கம் தராராம். ஏன்னா அந்த குறும்படம் பயங்கர வைரல். நமக்கு விளக்கம் தந்து ஏன் கமல்ஜி நீங்கள் அந்த கேங்குக்காக எங்களுக்கு விளக்கம் தந்துட்டு இருக்கீங்க? இது முதல் விளக்கம். இப்போ நாங்கள் ஒத்துக்கிட்டோம்ப்பா, விஜய் வர்மா எந்தவித தவறும் செய்யவில்லை, சரியான முறையில் கார்டு எடுத்து தம்பி நிக்சனுக்கு கொடுத்தார், ஒத்துக்கிட்டாங்க கமல்ஜி. ரெண்டாவது, விசித்ராமா எந்த தவறும் செய்யவில்லை. பேக்வேர்டுன்னு வந்தால் ஃபார்வேர்டுன்னு வந்தால் நிக்சனுக்கு கொடுப்பாங்க, பேக்வேர்டுன்னு வந்தால் தினேஷுக்கு கொடுப்பாங்க. அது என்ன கமல்ஜி? அது விசித்ரா வந்து நிக்சனை ஜெயிக்கணும்னு கொடுக்கலையா? சத்தியமா நமக்கு நிக்சனை ஜெயிக்கணும்னு கொடுக்கல, வேற யார அவங்க ஜெயிக்கணும்னு தான் நிக்சனை மேலே அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, அதையும் நம்பிக்கிறோம் கமல்ஜி. மூணாவது, மாயா விக்ரம் மேல வச்சிருந்த அந்த உன்னத பாசத்தை கேள்வி கேட்ட அர்ச்சனாவை கமல்ஜி கேட்காத வேற யாரையா கேட்பா? அர்ச்சனா, நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல மாயா கிட்ட, மாயா உங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கல்ல, அது அவன் மேலே வச்சிருக்கிற பாசம். அவன் வெளியில் போகும்போது நான் மிடில் ஃபிங்கர் கூட காட்டுவேன், எதனாலும் காட்டுவேன். அது என்னுடைய பாசத்தின் வெளிப்பாடியா? நீங்கள் உங்கள் தங்கச்சியை வேலை வாங்க சொன்னீங்களே, அது உங்கள் பாசத்தின் வெளிப்பாடுன்னு சொன்னீங்களா? அதே மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. சார் இது வேறு சார், அது வேறு சார். ஏன் சார் என் தங்கச்சியெல்லாம் இந்த ஷோவில் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்னே கேட்டுருக்கணும். கமல்ஜி, உண்மையிலே அவங்க தங்கச்சி வச்செல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்து பேசுனீங்க? இது தப்பு கமல்ஜி. உள்ளே இல்லாத வினுஷா மேட்ரு பேசுனதுக்கு அவ்வளோ கோவப்பட்டீங்க. வெளியில் இருக்கிற அவங்க தங்கச்சி விஷயத்தை எதோட கம்பேர் பண்ணுறீங்க? விக்ரமுக்கும் மாயாவுக்கும் உள்ள உறவும் அர்ச்சனா தங்கச்சிக்கும் உள்ள உறவும் ஒன்றே. இது நீங்கள் சொல்கிற ஒரே தீர்ப்பு. ஒத்துக்கிறோம் ஐயா. கமல் சார் சொன்னால் ஒத்துக்காதையா? வாழ்க கமல்ஜி. அதுக்கு அடுத்தது, விசித்ராமா நெயில் பாலிஷு வச்சு பண்ணலை, எதுவும் பண்ணலை, அவங்க உண்மையிலே பண்ணலை. அப்படி ஒரு சந்தேகம் நடுவர் படக்கூடாது. நடுவர்னா சந்தேகப்படணும். இப்போலாம் கிரிக்கெட்லேயே தூக்கிட்டு போகிறானுங்களே தேர்ட் அம்பையர்ன்ட்டு. நடுவருக்கு சந்தேகப்படுறது தான் வேலையே. அப்போ தான் சரியான தீர்ப்பு கிடைக்கும். நடுவராக இருந்து சரி, எதுக்கு அர்ச்சனா அந்த அந்த இதில் வந்து 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் அவங்க நின்னாங்களே, அர்ச்சனாவும் 5.5 மணி நேரம் நின்றுட்டு இருந்துச்சுங்க, கொஞ்ச நாள் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. தூங்கவே போலங்க. ஏன் அவங்க நிற்கணும்? தான் எடுத்துக்கொண்ட பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக. நல்லா அடிக்கிறியா ஜிங்ஜா சாமி. இப்போ நிக்சனும் தப்பு செய்யல, மாயா அந்த விக்ரம் வெளில போனதில் மாயா செஞ்சது சரியா? சரி, வெல்டன் கமல்ஜி. அதுக்கு அடுத்து இவ்வளோ பண்ணுறேன் வாங்க, எங்கள் அக்கா பூர்ணிமாட்ட வந்து மாட்டிக்கியா. நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலு யாருன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு தினேஷ் ரொம்ப அற்புதமாக சொன்னார்.
விசித்ரா அம்மாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்கள புகழ்ந்து பேசுங்களேன் உள்ளம் குளிர்ந்துடுவாங்க. ஒரு சின்ன விமர்சனம் வைங்களா மூஞ்சி அப்படி தூக்கிப்பாங்க பார்ப்பாங்க. அதை தான் யூஸ் பண்றாங்க மாயா. இந்த அம்மாவுக்கு இந்த பால் போட்டா நம்ம கண்ட்ரோல்ல இந்த அம்மா இருக்கும், கைண்டா அழகா மம்மி சிரிச்சுக்கிட்டு அழகா போட்டாங்க மாயா. இந்த விஷயத்துல நீங்க விசித்ரா கண்ட்ரோல் பண்றத ஐ ரியலி என்ஜாய்ட். அந்த அம்மாவுக்கு என்ன மாசு இருந்தது, மாசு ஈசெல்லாம் தொடச்சி தூசமாக்கிட்டு இன்னைக்கு மாயா இன்னைக்கு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்த்தோம். நிக்சர் கதையை மொத்தமா முடிச்சாங்க பூர்ணிமா. என்ன ப்ரோ ஏன் இப்படி அடுக்கான போய் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஆமா நான் இப்ப கேட்கிறேன், ஒரு நடனம்ப்பா 2 நடனம்ப்பா, ஒரு வாரம் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்து, அதுவும் வெண்ணிலவே வெண்ணில, அது எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு தெரியுமா அந்த பாட. இவங்க ஆடும்போது எப்படி இருந்தது அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பையனை அதுக்காக எவ்வளவு மீம்ஸ் போட்டு எவ்வளவு இது பண்ணி அந்த நீங்கள் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி பண்ணி இன்னைக்கு அவன் வேற ஒரு பேர் வாங்கி இன்னைக்கு வெளியில் போடுற அந்த நிலைக்கு வந்ததை நினச்சி உள்ளம் ஆடுறேன் போனா. விசித்ராமா உங்களை நல்லா யூஸ் பண்ணுற விசித்ராமா மாயாமா இதுவே உங்களுக்கு தெரில. அதுக்கடுத்தது என்னப்பா இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக வந்த விஷயங்கள் வந்து அதுதான் அந்த முயல் உடைச்ச டாஸ்க்கு. உண்மையாலே அது வந்து கேம். ஆனால் கமல்ஜி உண்மையாலே மாயாவும் பூர்ணிமாவும் முன்னாடியே திட்டமிட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன். நீங்கள் வந்து டீம் ஏ போல இருக்கு. ஓ இப்போ டீம் ஏல மெம்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கியா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? 4 பேர் தான் நாங்கள். விஜயவர்மா ஒன்று 5ஆக போடு 5, கமல்ஜியை ஒன்று போடு. ஓ டீம் ஏ இன்னும் வலுவாக இருக்கா? எஸ் 6. டீம் ஏ பி வந்து இப்போ அர்ச்சனா நிலமை பாவம். நான் ஒரு நடுவராக இருந்தது, அவன் தில்லாலங்கடி நடுவர் இப்போ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நேர்மையாக இருந்த நடுவர் போய் எல்லாரையும் சமாதானப்படுத்தும் அந்த காட்சிகளையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நண்பர்களை வாழ்க்கை. நல்லது செய்தால் நம்மளை தில்லாடத்தான். இப்போ நீ கவலைப்படாத அர்ச்சனா, இதேமாரி எதனா 4-5 விஷயம். ஆனால் அந்த பொண்ணை நான் பாராட்டுவையா, ஒரு வாரம் எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கல. கமல்ஜி எபிசோடில் பொன்மையாக சம்பவம்ட்டு இன்னைக்கு விசித்ரா அவங்களுடைய அழகான முகத்திரையா சரியான நேரத்தில் கிழிச்சி தொங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் நிக்சனு விஜய் வர்மா, அதுக்கப்புறம் மாயா பூர்ணிமா, இந்த பக்கம் விஷ்ணு மணி, எல்லாரையும் பாகுபாடே கிடையாது. இவங்க வீட்டில் நான் பேசுகிறேன் சார், இது கேம் மாதிரி டீம் கேம் மாதிரி இருந்தது சார், அனௌன்ஸ் பண்ணுங்க சார் டீம் கேம். ஒத்துக்கிற அர்ச்சனா டீம் ஏ டீம் பின்னு ஒத்து வச்சாங்க பார்த்தீங்களா. தட் இஸ் அ பியூர் சம்பவம் ஆஃப் அர்ச்சனான்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று இதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லுவதை வந்து நம்ம பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த கேமின் புரிதல் தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து விக்ரம் வெளியில் போன விஷயம் தெரியுது. அப்போ மாயாவும் பூர்ணிமாவும் அந்த முயல் உடைக்கும் டாஸ்கில் முன்னாடி போய் நின்று பேசுனது தெரியல. இது நாங்கள் நம்ப முடியுமா ராஜா? அதை விட ஆனால் ஒரு விஷயம் உங்களை பாராட்டுவோம் கமல்ஜி, உங்களை பாராட்டாதான் என்னால் இருக்க முடியுமா? அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லாத தூ அப்படின்னு துப்பி கொடுத்த. ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எல்லா தவறும் செய்கிறது பூர்ணிமான்னு, பின்னாடி இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் மாயா. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஆர்கியூ பண்ணவே மாட்டாங்க, ஸ்மார்ட்டாக கிளம்பிடுவாங்க அங்கேருந்து. பூர்ணிமா நான் விளக்கம் தரங்கிற பேரில் எல்லா பழியும் தம் பக்கம். அதாவது அவங்க டீம் கேமே ஆடலன்னு சொன்னாங்களே, பச்சை பச்சை பச்சையாக வடிகட்டிய பொய்யுங்கிறது பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அடிக்கிறானுங்களேங்க கிளாப்ஸு. இவங்க விஷயம் தண்டவாளம் வண்டவாளம் ஏடிட்டு இருக்கும்போது அடிக்கிறானுங்க பாருங்க கிளாப்ஸு. அப்பயே புரியல. விசித்ரா மேடம், விஷ்ணு சொன்னது உண்மைதான். நீங்கள் வந்து சேராத இடம் சேர்ந்து பட்டம் பெறும் அளவில் இருந்தீங்க. இன்னைக்கு என்ன ஆகுங்க? ஆனால் ஃபைனல் போவீங்க, அது மாற்று கருத்து இல்லை. பட் அது கொஞ்சம் சுதாரிச்சு ஆடுங்க. விஜயவர்மாலாம் நம்புறீங்க, இன்னும் நல்லா யூஸ் பண்ணுறாப்புல உங்களெல்லாம்.